வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எக்லெஸ் ரவா கேக். பெங்களூர் ஐயங்கார் பேக்கரி ஸ்டைல்ல ஒரு ரொம்ப சாஃப்டான ரவா கேக் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 1 கப் ரவை சேர்த்துட்டு இருக்கேன். அதோட 1 கப் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுகர் கம்மி பண்ணிக்கலாம். 1/2 கப் தயிர், புளிக்காத தயிரா இருக்கட்டும். 1 கப்பு பால், பச்சை பால் தான் சேர்த்துட்டு இருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதுலயே ஒரு 1/3 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் அதை மறந்துட்டனால நான் அதுக்கப்புறமா சேர்த்துட்டு இருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணிக்கலாம். ஒரே சர்க்குலர் மோஷன்ல அழகா இதை கம்பைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/3 கப் நான் நார்மல் சன்ஃப்ளவர் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மெல்ட் பண்ண பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஊற வச்சுட போறோம். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிட்டு இதுல 1/2 கப் மைதா சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா இதுல 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவுல அவனை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு இந்த பிரெட் லோஃப் பேன் மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். அதை கீழே பேக்கிங் ஷீட் போட்டு லைன் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் சைட்ல எல்லாம் தடவி இருக்கேன் கிரீஸ் பண்றதுக்கு. ஸோ இப்போ இதை நம்ம இந்த கேக் மிக்சரை இதுல நம்ம சேர்த்துடலாம். அவன்ல வச்சு நம்ம 35 நிமிஷம் 160 டிகிரி செல்சியஸ்ல பேக் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு டூத் பிக்கை நடுவுல இன்சர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அது கிளீனா வந்துடுது. வெளில எந்த கேக் எதுவுமே ஒட்டிட்டே இல்லை. இப்ப நம்மளுக்கு கேக் கரெக்டா வெந்தாச்சு. இப்போ இதை ஒரு இந்த வயர் ரேக்ல இன்வெர்ட் பண்ணிட்டு உடனே பண்ண வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பண்ணிட்டு அதை ஒரு நல்ல கம்ப்ளீட்டா கூல் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மாய்ஸ்டான சாஃப்டான ரவா கேக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுது. இந்த கேக் 1 வாரம் வரலும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்க திக் வெரைட்டியோ இல்ல மெல்லிஸ் வெரைட்டி ஆஃப் ரவா எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபியோட டீடைல்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பாருங்க. தேங்க்யூ so much ஃபார் வாட்சிங்.